நம்ப மாட்டீங்க. அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு ஐயா கிட்ட. ஆனா காரியம் என்னமோ விபரீதமா தான் நடந்துகிட்டு இருக்கு. கிங்கிணி, பின் என்னம்மா பாருங்க, ஐயாவும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றதில்ல, வந்தாலும் சந்தோஷமா பேசுறது இல்லைங்கிறீங்க. அப்படி இருக்க அவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அந்த பொண்ணு ஒரு பெண்ணு. வாய் மூடு. என் கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த நம்பிக்கையில தான் எவ்வளவோ பெண்கள் வாழாம போனாங்க. எனக்கு என்னம்மா வந்தது? ஐயா வந்துட்டாரம்மா. மங்கம்மா, ஏன் இப்படி நடுங்குகிறாய்? நடக்க ஒன்றும் இல்லையே. எந்த நினைவில் ஏற்படும் சுகம். கணவன் என்னும் உயிர் வந்துவிட்டது என்ற உடனே உடல் கூத்தாடுகிறது, கண்கள் மேகங்களாகின்றது, கண்ணீர் அரு. என் பிரபு என் அருகிலே இருப்பது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவ்வளவு ஆழ்ந்த ரகசியங்கள் என்னிடம் ஒன்றும் இல்லையே. என்னிடம் இருக்குது என்கிறாயா? நான் அப்படி சொன்னேனா? மங்கம்மா, உன் பேச்சு தொடர்பில்லாமல் இருக்கிறது என்கிறீர்களா? இதய தொடர்பு அருந்துவிடும் என்ற பயம் வரும்போது வார்த்தையும் தொடர்பில்லாமல் தான் போய்விடுகிறது. உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? சந்தேகம் இல்லையே. திருடர்கள் வராவிட்டால் வீட்டை பூட்டி வைக்கிறோம், மிருகங்கள் நுழையாவிட்டால் தோட்டத்திற்கு வேலி போடுகிறோம். தங்கள் மனசு எந்தவித களங்கமும் இல்லை என்றால் இனிமேலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். இப்போது என்னதான் சொல்லுகிறாய்? இல்லை, நீங்கள் தவறான பாதையில் போவதாக கேள்விப்படுகிறேன். அந்த தவறு எதுவாய் இருந்தாலும் அதை இன்றோடு விட்டுவிடுங்கள். பைத்தியக்காரா, இந்த நேரத்திலா உனக்கு கோபம் வருவது? குடும்பத்தில் போர் ஏற்பட்டால் நீ கொண்டிருக்கும் லட்சியம் என்ன ஆவது? காயம்பட்டதா கண்ணே? இல்லாததை சொன்னால் பொல்லாத கோபம் வரும். எனக்கு தெரியாதா உனக்கு? இல்லாது என்றால் என் சந்தேகம். காணல் நீர், கண்ணும் கருத்தும் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைத்ததே இல்லையே. அத்தான், உண்மையாகவா? சந்தேகம் இல்லாமல். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? ஆஹா, அன்புருவான பெருமானே, இந்த மகிழ்ச்சி என்றென்றும் மங்காமல் நிலைத்திருக்கட்டும். பாருங்கே, தலைவேறு உடல் வேறாக சாகப் போகிறான் உன் மணவாளன். என்று சொல் என்ற இதனுக்கும் சரி என்று தலையாட்டு, அவன் தலை தங்கும். மலையை நிலை பெயர்த்தாலும் என் மனோநிலையை மாற்ற முடியாது உன்னால். முடிகிறதா இல்லையா பார்க்கிறேன். அப்படி முடிந்து விட்டால் பெண்களின் கற்புக்கு சக்தி இல்லாமல் போய்விடும். கற்புக்கு காவியம் பாடிய வரலாறுகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். பெண்ணுக்கு கணவன் தான் தெய்வம். அந்த தெய்வத்தை உன்னால் அழிக்கவே முடியாது. அழிக்கவே முடியாது. பார்க்கிறேன். நடக்கட்டும். நிஜமா? அது பண்ணவன் நீங்க? சின்னையன் எங்கடா வல்லவன்? என்னை கட்டி போட்டு விட்டு தப்பிச்சுட்டான். இவ்வளவு காவலியம் எங்கேடா போயிருப்பான்? நீ அங்கே ஏதோ தூது செய்திருக்கிறாய். இல்லைங்க, வல்லவன் எங்கிருந்தாலும் பிடித்துக் கொண்டு வாருங்கள். மனங்களை கட்டி எல்லா குழந்தைங்க வல்லவனுக்கு உதவும் எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும்.
அட பாவிங்களா, காலங்காத்தால கடங்கார மாதிரி எல்லாம் வந்து பழி கிடக்குறீங்க. கிங்கினி ஐயோ, கிங்கினி ஆ. இன்னைக்கு போட்டி ஓஹோ, ஞாபகம் இல்ல? அதுக்கு பொழுது விடிஞ்சதுமா? டேய் ஏன்டா முழிக்கிற? நானடா முழிக்கிறேன். கக்குடா. எதை? கக்கு, உன் கற்பனைய கக்கு. ஓஹோ, நீ சொல்லுடா முதல்ல. டேய் பேசாத, முதல்ல நீதான் போட்டி ஆரம்பிச்சவன். சரி கிங்கினி, கேள் கேள் பாரு. என் பிராணபதி ஆ? இல்ல என் பிராணேஸ்வரி. டேய் இறங்கடா. என்னடா இறங்கடா. ம். சரி சொல்லு. ஆஹா, உன் அழகை எப்படி வர்ணிப்பேன்? 1000 நாவுகள் படைத்த அந்த பிரம்மனால முடியாது, 4 தலைகள் படைத்த அந்த ஆதிசேஷனால முடியாது. ஆரம்பத்திலேயே உளறான், அடிக்கி பயந்துகிட்டு உளறான். யாரா உளறான்? நீ தாண்டா. டேய் ஐயா, 4 நாளா கரைச்சு குடிச்சிருக்க. கரைச்சு குடிக்கலடா, அரைச்சு குடிச்சிருக்க. அதான் தொண்டையில வந்து விக்குது. எடுத்துடா கிங்கிணி. இன்னும் கேள். குயில் போன்ற உன் உருவம், மயில் போன்ற உன் குரலும், ஆஹா எப்படி வர்ணிப்பேன்? என் மனதிற்கு உகந்த மதையானையே, கட்டாளுகின்ற இந்த காட்டருமையே, கண்டவரமைங்கும் காண்டா மிருகம் இல்ல. சொல்லுங்க ஒண்ணு இது அந்த சுவடம் சேர்ந்து போச்சு. கிண்டலா பண்றீங்க? இல்லம்மா, காட்டுல இருக்க மிருகத்து பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு. கிண்டல் அல்ல கிங்கினி, பூர்வ ஜென்மத்தின் வாசனை புயலாக வீசுது. ஊதுரா ஊது, காதல ஊது. கிங்கினி, என்னை ஏன் இப்படி கவிதை பாடு, கன்றாவிய பாடுன்னு சொல்லி ஏன் சித்திரவதை செய்கிறேன்? ஒரு வார்த்தை சொல். 10,000 தலைகள் என்று அவன் காலடியை உருளச் செய்கிறேன். 1000 பிணம் ரெண்டு மாசம் கொண்டு வருகிறேன். எவனாவது வெட்டி போட்டு வச்சிருந்தா எடுத்துக்கிட்டு வருவான், நம்பாத. கிங்கினி, வீரரசம் பேசின வாய் காதல் ரசம் பேச மறுக்கிறது. ஆஹா, மாரியப்பா, தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட முதல் மேதை நீதானப்பா. டேய், நான் சுத்த வீரன். கிங்கினி, மாரியப்பன் விழுந்து விட்டான். இதோ என் வாயார உன்னை வர்ணிக்கிறேன். அஞ்சுகமே செந்தேனே கற்கண்டே பணமரத்துப்பாலே பசுமாட்டு வெண்ணையே நிறுத்திடா. ஏடா ஏய், இது என்ன கவிதையா? பொக்கென்றே பொங்கனவா, அவன் என்று என்னாது என்ன? காலகண்ட முனிவர் ஆலகண்டனை பார்த்து அகிலாண்ட ஈஸ்வரிய வர்ணிச்ச தழுவல். என்ன சொன்ன? தழுவலா? சரி டிங்கி, என்னடி சொந்த தரக்கு ஒண்ணுமே கிடையாதோ? டிங்கடி பார், வெட்டி வெட்டு நம்பாதே. இதுல ஒரு அக்ஷரம் கூட எனக்கு புரியலையே. எப்படிமா புரியும்? எப்படி புரியும்? டிங்கடி, கவிதை புரிந்து விட்டால் கவிக்கு ஏது மதிப்பு? புலவரே, கண்ணே, ஐயே, எனக்கு எப்பவும் உண்மை பேசுறவங்கள தான் பிடிக்கும். நான் உண்மைதானே பேசுறேன். இல்லையே, உண்மை தெரிந்தது போல் நடிக்கிறேன். இவர்தான் சுத்த வீரர். ஆபத்து காலத்திலே கத்திதான் காப்பாத்தும். என் கவிதையும் காப்பாத்துமே. பண்டாரம், உன் கவிதை உன்னை எங்கடா காப்பாத்துச்சு? புலவரே, நான் இவரைத்தான். அப்புறம் அப்புறம் அந்த புறம் சப்பரம் போன வழியா அவதான் என்ன மனக்கிறேன்னு சொல்லியிருக்கா. கிங்கடி, பம்பரம் பப்பம் பரரம். என்ன அகப்பட்டான்? இல்லை, தப்பிவிட்டான். தப்பிவிட்டான். தப்பியதை எவ்வளவு கம்பீரமாக சொல்லுகிறான் மட்டையன். சோற்றுப்படையலை கணவன் தப்பிவிட்டான் என்று கழிக்காதே. மரம் போனால் கனி இருக்கிறது, கனியின் மடியிலே பிஞ்சிருக்கிறது. எதையும் தாங்கும் இதயம் இருக்கிறது. கருணாகரன் பேடி அல்ல. காட்டு மாடுகளை பேடி என்று யார் சொல்வார்கள்? மகாதேவி, உன் மனத்தை மாற்றிக்கொள், இல்லையே நாளை உன் மகன் பலியாவான். நாளை எதற்கு? இன்று என்ன வேலை சரியில்லையா? இப்போதே பலி கொடு. கற்பை காக்க பலியாவதை போல் தாய்க்கு மகன் செய்யும் கண்ணியமான கடமை வேற என்ன உண்டு? பார்க்கிறேன். வீரவல்லவரின் செல்வமே, எச்சரிக்கை பிறந்து விட்டது. தாயை காக்க நீ இருப்பதாக உன் தந்தை சொன்னாரே, அந்த காலம் வந்து விட்டது. தயாராக இரு.
பாரடா அந்த பொம்மையை. அதன் உடல் இரண்டாக பிளக்கப்படுவதை பார். அதை பார்த்த பிறகாவது தெரிந்து கொள் உன் பயங்கரமான முடிவை. பார்த்தாயா? எங்கே வல்லவன்? தெரியாது. சொல்ல மாட்டாய்? கட்டுங்கள் இவனை. எப்படியோ மகாதேவி அடைஞ்சுதான் தீர்வேன்னு ஐயா உறுதியா இருக்கிறதாக வசந்தவல்லி சொன்ன. எனக்குலேன்னா அந்த அம்மாவோட குழந்தைய கொண்டு வேணும் பயமுறுத்தினாரா? நான் சொன்னா நீங்க கோவிச்சுக்கிறீங்க. எனக்கு என்ன, எப்படியும் நடக்கிறது நடக்கத்தான் போகுது. நான் வரேம்மா. இந்த களங்கமற்ற முகத்தை பார்த்தால் எப்படித்தான் சந்தேகப்படுவது? இல்லை இல்லை, கிங்கிணி பொய் சொல்லி இருக்கிறான். என் கணவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன் கண்ணே அங்கேயே நிற்கிறாய்? இப்படி வா வா. என் மீது சந்தேகமா உனக்கு? என்னை கண்டால் பிடிக்கவில்லையா உனக்கு? உன் மீது எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறேன் தெரியுமா கண்? வா மகாதேவி. யார்? மகாதேவி அல்ல, மங்கம்மா. ஏன் ஆச்சரியமாக இருக்கிறதா? இல்லை காணவே பிடிக்கவில்லையா? யார் அழைத்து வந்தாய்? யாரும் அழைக்கவில்லை. என்னையே நீங்கள் அழைக்கப் போகிறீர்கள்? உங்கள் மனதில் இருப்பது மகாதேவி அல்லவா? மகாதேவி? சேச்சே, யார் சொன்னது உனக்கு? இன்னும் பிறர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கிற அளவுக்கு மூடுவாயை. அப்படித்தான் இருந்தேன் பல நாட்கள். அப்பொழுதெல்லாம் ஆடும் கருநாகத்தை அழகு பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியாது. நாடு காக்கும் தளபதி, வீடும் வாசலும் விளங்க வந்த மணவாளன் என்று பேராசைப்பட்டுக் கொண்டிருந்தேன். சூடிய மணவாளன் என்னை துவர் வைக்கும் நச்சரவம் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. கட்டிய தாலி என்னை குத்தி வீழ்த்தும் கட்டாறு என்பதை நான் அறிய மாட்டேன். நல்ல கணவர் கிடைத்து விட்டார் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டேன். இல்லையடி உனக்கு நான், எனக்கு தேவை மகாதேவி என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். இன்னும் என்ன உறவு இருக்கிறது? எதற்காக நான் வாயை மூட வேண்டும்? மங்கம்மா, நீ கனவு கண்டு பிதற்றுகிறாய். நானா நீங்களா? நிதானித்து பேர். நான் உன் கணவன். அந்த வேலிக்கிடையில் தான் இந்த வெண்ணாடு அகப்பட்டு தவிக்கிறது. வேலியை தாண்டி ஓடினாலும் வேண்டாம் என்று தடுக்க மாட்டேனா? ஏன் தடுக்கப் போகிறீர்கள்? தாய்க்கும் தாரத்திற்கும் வேதம் தெரிந்தால்தானே வாழும் வகை தெரியும் உங்களுக்கு. மங்கம்மா, என் கோபத்தை கிளறாதே. உங்களுக்கு கோபம் வரக்கூடாது என்று நான் எடுத்துக்கொண்ட பிரயாசை கொஞ்சமல்ல. ஆனால் இப்பொழுது உங்கள் கோபம் எனக்கு பெரிதல்ல. என்ன செய்கிறீர்கள்? செய்யுங்கள். எதுவும் செய்ய தயாராயில்லை. நான் இங்கு இருக்கவும் விரும்பவில்லை. போகாதீர்கள். உங்கள் தாயின் மேல் ஆணை. நான் உங்களை போக விட மாட்டேன். அவள் மாத்தானின் மனைவி. உங்கள் தோட்டத்து கனி அல்ல. அதை பறித்து காட்டாமல் என் வாழ்வு முடியாது. என் உயிர் உள்ள வரையில் அது நடவாது. வீராதி வீரர்களை குறுக்கே நிற்க முடியாத என் பாதையில் குறுக்கே வந்து விடுவதற்கு நீ யார்? இதை கேளுங்கள். அது ஊருக்கா கட்டிய தாலி. இதை தவிர உனக்கும் எனக்கும் என்ன உறவு? உறவா? இதை கேளுங்கள். சொல்லு. காமாந்தக்காரர்களை அங்கங்களாக கொண்ட உலகில் களங்கம் இல்லாமல் பூத்திருக்கும் இந்த மலரை கேளுங்கள். சொல்லு. பள்ளியறை பாட்டும் படித்த பாடமும் சொல்லுக்கு சொல் என்னை சொக்க வைத்து பேசியதும் நல்ல குடும்பங்களில் நாமும் ஒரு குடும்பம் என்று அண்ணி அளந்ததையும் இந்த அறிவுரையா பிஞ்ச கேளுங்கள் அறிவுறுத்தும்.
பத்துவம் எனக்கு தேவையில்லை. விடுவடியை. போகப் போகிறீர்களா? போகத்தான் போகிறீர்களா? அப்படி என்றால் இந்த வேலையை தாண்டி செல்லுங்கள். தாண்டி செல்லுங்கள். பிறர் மனைவியை பெண்டாள நினைக்கும் உங்கள் சண்டாள செயலை துண்டு துண்டாக்குவேன் என்று சொல்லாமல் சிரிக்கும் இந்த எல்லையை தாண்டி செல்லுங்கள். கண்ணகி பிறந்த மண்ணிலா அப்பா நீயும் பிறந்தாய் என்று புன்னகையால் போர் முழக்கும் இந்த சேயை தாண்டி செல்லுங்கள். அது எழிந்தது, மானம் அழிந்தது, மனித தன்மை முழுதும் அழிந்தது என்று அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறேன். பிறகு நடத்துங்கள் உங்கள் கோர விளையாட்டு. கத்தி பிடித்த கை மாற்றான் மனைவியின் கழுத்தை தழுவட்டும். வள்ளுவன் வகுத்த வழி உங்கள் தலைமுறையிலே கல்லறைக்கு போகட்டும். நீதி வழுவா சோழ பரம்பரை உங்களாலே சமாதி அடையட்டும். மானம் காக்க போராடி மரணம் அடைந்தால் மகாதேவி என்றால் வழித்து விடப்பட்ட அந்த செந்நீரிலாவது இந்த சோழ மண்டலம் புரிதமடையட்டும். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? வாய் அடைத்து போய்விட்டதா? மிச்சம் மீதி விட்டகுறை தொட்டகுறை என்று இருக்கும் மனிதத்தன்மை குத்தி காட்டுகிறதா? மங்கம்மா, இன்னும் பேசினால் உன்னை கொன்றே குவித்து விடுவேன். கொன்று விடுங்கள். இல்லை என்றால் வாசற்படி தாண்டி வராத மணி விளக்கு உங்கள் மோச தீயில் கண்டு மூன்றெழுந்து வந்து விடுவான். அந்த பத்தினியை காப்பாற்றும் பணியிலேயே மடித்து விடுவான். பார்க்கிறேன் அதை. இன்று முதல் உனக்கு சிறைதான் வீடு. உன் கண்ணீரும் புலம்பலும் என் கல்மனதை கரைத்து விடாது. வா. இங்கேயே இரு. மகாதேவி என்ன மாநிலத்தையே காப்பாற்ற தவம் செய். துடித்து துடித்து நிறைவிடு. இனியும் பிணங்குட இதை விட்டு போகப் போவதில்லை. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மறந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா. வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மறந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மறந்து சொல்லடா. விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் திரட்டல் வார்த்தைகளாடும். பல வரட்டு கீதமும் பாடும். விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மறந்து சொல்லடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அதன் அழகை குலைக்க தேவும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இது போல் குறுகி போகும் கிறுக்கு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மறந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. இதயம் இருந்த மறந்து சொல்லடா. ஏய், வல்லபன் மாதிரி இல்ல? வல்லவனே தான். வாசிக்கிறோம். இன்று உன் தாய்க்காக பலியாக போகிறேன். அழாத கண்ணே, அழாத.
வில்லேந்தி பாயும் வீரமகன் செந்நீர் சிந்தலாமே தவிர கண்ணீர் சிந்தலாமா? உன் தாயிடம் விடை பெற்றுக்கொள். சாவுக்கு வரவேற்பு கொடு. சரித்திரத்தில் இடம் தேடு. இதுதான் நான் உனக்கு தந்த இறுதி முத்தம். நான் முன்னை பார்ப்பது இதுதான் கடைசி முறை. உன் தாயின் மானத்திற்கும் உன் தந்தையின் வீரத்திற்கும் திருஷ்டி கழித்து விட்டு போ. போகும் வரை சிரித்துக் கொண்டே இருடா. சிரித்துக் கொண்டே இரு. செல்லையா, எஜமான், நமது திட்டப்படி நீ உடனே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு வா. சரி. நான் இங்கே இருக்கிறேன். சுந்தரனை பத்திரமாக கொண்டு போய் வேதநாயகத்திடம் சேர்த்து விடுறேன். சரி எஜமான். எங்க அந்த தாயத்து வெட்டி? இதோ. சுந்தரா, கவனம். அரசு ஆபத்து. கருணாகர தளபதி மங்கம்மாவையும் மகாதேவியும் சிறையில் அடைத்து விட்டார். வல்லவர் துரத்தப்பட்டு விட்டார். அப்படியா? ராஜேந்திர பூபதி, உடனே புறப்படுவோம். தாயித்து 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 பலர் சந்தேகம் தீர்த்துவிட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயித்து. சில சண்டாளர் வேலைகளை ஜனங்களின் மத்தியிலே கண்டோரா போட வரும் தாயித்து. ஐயா தாயித்து தாயித்து, அம்மா தாயித்து தாயித்து. இல்லெல்லாம் மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லாருக்கு, சொல்லெல்லாம் விஷம் இருக்கு கேளுங்கோ. देखे वास्ते माफ करो. மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லா இருக்கு, சொல்லெல்லாம் விஷம் இருக்கு கேளுங்கோ. இத நல்லாருக்கு பொல்லாருக்கு அல்லா நடுவேருக்கு எல்லா வேலைக்கு போடும் பாருங்கோ. லேலோ தாயத்து தாயித்து, அவோ தாயித்து தாயித்து. கும்பளங்க பித்து கொண்ட போடவ பக்தர்களுக்கு புத்தியை புகட்ட வந்த தாயத்து. ஒரு செம்பு தகட்டம் பிரிச்சா திரையில் மறைஞ்சிருக்கும் சேதிகளை சொல்லும் இந்த தாயத்து. ஒரு செம்பு தகட்டம் பிரிச்சா திரையில் மறைஞ்சிருக்கும் சேதிகளை சொல்லும் இந்த தாயத்து. ஐயா தாயத்து தாயத்து, அம்மா தாயத்து தாயத்து. ஐயா, இதுல வசியம் பண்ற வேலை இருக்கா? மந்திரம் வசியம் இல்ல, மாயாஜால வேலை இல்ல, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் மறைஞ்சிருக்கு அரிய பெரிய ரகசியம். ஏப்பா,
பண வருமானத்துக்கு ஏதாவது இருக்கா இதுல? உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பாரப்பா, அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு எதுக்கு? தாயித்து தாயித்து அம்மா தாயித்து தாயித்து. ஏய்யா, இதால பொம்பளைங்களை மயக்க முடியுமா? கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்துடும், காதலும் வாழ்வும் தொடர்ந்துடும். கண்டா கண்ட பக்கம் தெரிஞ்ச கையும் காலும் வாழ்வும் துண்டு துண்டா தொங்கும்படி நின்றுடும். தம்பி, அதெல்லாம் செய்யாது, இது வேற. தாயித்து தாயித்து அம்மா தாயித்து தாயித்து. இது ஒரு முக்கியமான ரகசியம் அடங்கி இருக்கிறது. தனிமையான இடத்தில் சென்று இதை பிரித்து வாசிக்க வேண்டும். Thank you.